வெல்கம் டு டியூட்டர் தமிழ் சேனல். இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பயர் அவார்டு மாணக் ஆப் மூலமாக எவ்வாறு மாணவர்களுடைய நாமினேஷனை பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்பை எடுத்துக்கிறோம். இதில் போயிட்டு இந்த சர்ச் பாக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஸ்பயர் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் எனக்கு வந்துருச்சு ஆப்பு. இந்த இன்ஸ்பயர் மானக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறனால எனக்கு ஓப்பன் காட்டுது. ஓப்பன் கொடுக்குறோம். கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூலுடைய டீட்டெயிலு, நாமினேஷன் ஸ்டூடெண்ட்டு, ரிவைஸ்டு நாமினேஷன் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாமினேஷன் ஸ்டூடெண்ட் கொடுக்குறோம். இதில் ஆல்ரெடி நான் 5 மாணவர்களுக்கு 4 மாதம் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இப்போ மிடில் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா 2 மாணவர்கள், ஹை ஸ்கூலாக இருந்துச்சுன்னா 3 மாணவர்களும், ஹையர் செகண்டரியாக இருந்துச்சுன்னா 6 டூ 12ஆம் வகுப்பு வரைக்கும் 5 மாணவர்களும் பதிவேற்றம் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா, ஹையர் செகண்டரியில் விருப்பம் இருந்ததுன்னா, சயின்ஸ் குரூப் எடுத்திருக்க மாணவர்கள் 2 மாணவர்கள் பதிவு பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய 3 மாணவர்கள் 6லேருந்து 10ஆம் வகுப்புக்குள்ளார பதிவு பண்ணலாம். இதில் யாருக்கும் எந்த ஒரு செக்ஷனில் இத்தனை பேர் தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. எத்தனை ஐடியாங்கிறது தான் முக்கியம். இந்த ஐடியாவுக்கு நம்ம ஒரு ஐடியா பாக்ஸ் வச்சு ஒரு எல்லாத்துட்டையும் ஐடியா கேதர் பண்ணி, அதுக்கப்புறம் அதுலேருந்து பெஸ்ட்டு 5 செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம 4 பேர் எங்களது நாமினேஷன் பண்ணியிருக்கோம். 5வது ஒரு மாணவனுடைய இதை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, ஆட் ஸ்டூடெண்ட்டில் நான் கிளிக் பண்ணுறேன். ஆட் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, மாணவனுடைய ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அது எங்கேருந்து செலக்ட் பண்ணணும் அது கேட்கும். கேமரா அல்லது கேலரிலேருந்து செலக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் கேட்கும். அது ஃபாதருடைய நேமு, அப்புறம் மதருடைய நேமு, ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறதையும், டேட் ஆஃப் பர்த்து அப்படிங்கிறத பதிவு பண்ணணும். அப்புறம் ஆதார் நம்பர் பதிவு பண்ணணும். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டில் இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். ஏன்னா சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களுடைய ஐடியாவும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இருந்தால் எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். மெயில் ஐடியும் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். நாமினேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இது. அல்லது ஸ்கூலுடைய மெயில் ஐடி கொடுக்கலாம். அப்புறம் கிளாஸு, எந்த கிளாஸு 6லேருந்து 12 வரைக்கும் எந்த கிளாஸுன்னு கொடுக்கலாம். கேட்டகரி, கம்யூனிட்டி பற்றி எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி ஓபிசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை இதில் புட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு அடுத்தது ஐடியா ஆர் இன்னோவேஷன், அந்த புதுமையான தலைப்பு என்ன அப்படிங்கிறது. புதுமையை தான் இங்கே விரும்பி கேட்குறாங்க. புது புது ஐடியா தான் இதில் இது பண்ணோம். அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் குறித்து என்ன அப்படிங்கிறத ஒரு ரைட்டப் இங்கே ஒரு 3000 கேரக்டர்ஸ்குள்ளார இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கைட் டீச்சருடைய நேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்குறோம். இது பேங்க்கோடைய அக்கௌண்ட் நேமு. அது லிஸ்ட்டே வரும். என்னென்ன பேங்க் இருக்குது அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் நம்பர் அடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் நம்பர், ஆ நேம் ஆஃப் த பேங்க்குங்கிற இடத்துல பேங்க் டீட்டெயில் கொடுக்குறோம். பேங்க் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கொடுக்குறோம். அப்புறம் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பேங்க் கொடுக்குறோம். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அக்கௌண்ட் நம்பர் ஒரு தரம் கொடுக்குறது இல்லாமல் திரும்ப ரெப்பீட்டாக 2வது தரம் கொடுக்கணும். அது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் தான் வரும். ஆல்ரெடி நம்ம கரெக்டாக அங்கே போட்டிருந்தோம்னா இங்கேயும் கரெக்டாக வந்துடும். ஐஎஃப்எஸ்சி கோடி ஃபஸ்ட் டைம் ஒரு தரம் டைப் பண்ணுறோம். அப்புறம் 2வது ரிப்பீட் பண்ணி பண்ணுறோம். இது வரைக்கும் டீட்டெயில் எல்லாமே பதிவேற்றம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாஸ்புக்குடைய இமேஜ் இங்கே அப்லோட் பண்ணணும். அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணணும். அது 2 எம்பிக்குள்ளார இருக்கணும். அதோடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிஎஃபாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்லோடு ஐடியா ஆர் இன்னோவேஷன் சினாப்சிஸ் அப்படிங்கிறது. இந்த சினாப்சிஸ் எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா லாங்குவேஜுமே இதில் இருக்கும். நமக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்னா தமிழ் செலக்ட் பண்ணால் இங்கே வந்துரும். இந்த சினாப்சிஸ் ஒண்ணு ரைட்டப்பா இருக்கலாம், அல்லது டைப் பண்ணதா கூட இருக்கலாம். இது பிடிஎஃப்லயோ, வேர்ட் ஃபார்மேட்லயோ இருக்கும். இதனுடைய சைஸ் 2 எம்பி மிகாம இருக்கணும். அதே மாரி ஐடியா பத்திய ஒரு ஃபோட்டோவோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் 2 எம்பிக்குள்ள இருக்கணும். ஜேபிஜியா இருக்கலாம், பிஎன்ஜியா இருக்கலாம், ஜிஃப்பா இருக்கலாம், அ
அதே மாரி இந்த மாரி இருக்கக்கூடிய டாபிக்ல 2 எம்பிக்குள்ளார இருக்கிற மாரி இருக்கணும். அடுத்து இதுக்கான வீடியோவோ அல்லது ஆடியோ அப்லோட் பண்றதும் பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஃபைல் டைப்பும் இங்க குடுத்துருக்காங்க. ஆனா சைஸ் வந்து 5 எம்பிக்கு மிகாம இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வந்து வீடியோ சைஸ் ரெட்யூசர் ஆப் இருக்கு. அதில போட்டு நம்ம வந்து நமக்கு எடுக்கக்கூடியது எப்படியும் வந்து 5 எம்பிக்கு மேல தான் இருக்கும். அத கம்ப்ரஸ் பண்ணி லோ ஃபார்மேட்ல நம்ம கம்ப்ரஸ் பண்ணி பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏவிஐல குடுத்தோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். இதுதான் வந்து இதில அப்லோட் பண்ணக்கூடிய டீட்டெயில். இதுக்கு அடுத்து நம்ம சேவ் குடுத்துட்டு, சேவ் குடுத்துட்டோம்னா, 5 மாணவர்தும் இங்க ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் குடுக்கணும். ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் குடுத்ததுக்கப்புறம், நமக்கு வந்து இத அப்ரூவ் பண்றது யாருங்கிற டீட்டெயில் வந்து வெப்சைட்ல வரும். அத நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது வந்து மொபைல்ல அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் எளிமையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ பிரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். நன்றி.